அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல மேடம். குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு வர்றா மேடம். யோ, வாயை மூடிட்டு நிக்க மாட்டேன். உன்கிட்ட இப்ப நான் கேட்டேனா? இவளுக்கு சர்டிபிகேட் கொடுன்னு நான் உன்னை கேட்டேனா? ஷரத் மேடம், முதல்ல இந்த ஆள் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணி அனுப்பு. இனிமே இவனை நான் இங்க பார்க்கவே கூடாது. சரிங்க மேடம். ரஞ்சி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. கடவுளே, அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப அவருக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரியே நடந்துக்கிறேனே. ரஞ்சிதா வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ மேடம், உங்க கால்ல வேணாலும் விழறேன். இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன். போலீஸ் எல்லாம் வேணாம். சரி, அப்ப கால்ல விழு. என்ன பாக்குற? கால்ல விழு. போலீஸ கூப்பிடாம இருக்கேன். இல்ல, இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. நீ போலீஸ கூப்பிட்டு ரஞ்சி. ஓகே. வேண்டாம் வேண்டாம். என்ன போலீஸ்னா உடனே கால்ல விழற? தப்பு பண்ணாதவங்க எதுக்கு போலீஸ்க்கு பயப்படணும்? போலீஸ்க்கு பயந்து நான் உங்க கால்ல விழல. நான் வேலைக்கு வர்றது அவருக்கு தெரியக்கூடாது. அதுவும் இங்க வேலைக்கு வந்தது அவருக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாரு. அவர் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இப்ப உங்க கால்ல விழுந்தேன். டிசைனா அடிச்சு விடுற கதைக்கெல்லாம் மயங்குறவன் நான் கிடையாது. உன்னை நம்பவும் நான் தயாரா இல்ல. ரஞ்சி, இவளை என்ன பண்ணலாம்? ராஜிமா, தரோவா செக் பண்ணிடுவோம். அதுவும் சரிதான். ஷரத், ஹலோ, அவளை முழுசா செக் பண்ணுங்க. என் கம்பெனில இருந்து எதையும் தூக்கிட்டு போறாளன்னு எனக்கு தெரியணும். பண்ணுங்கக்கா, உடனே பண்ணுங்க. அவங்க அப்படியாச்சும் என்ன நம்பட்டும். குடு. ஆமா, போன்ல என்ன வச்சிருக்க? போன்ல ஒண்ணும் இல்ல. அத நான் எப்படி நம்புறது? நீ ஏதாச்சும் முக்கியமான டாக்குமெண்ட்ட போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? ஏய், உனக்கெல்லாம் இந்த போன் எதுக்குடி? இந்த பட்டன் போன்லாம் இருக்கும்ல, அத வாங்கி வச்சுக்கோ. உனக்கு அது போதும். எல்லாம் செக் பண்ணிட்டீங்க. போனையும் தூக்கி உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேலேயாச்சும் நான் போலாமா? பொழைச்சு போ. கால்ல விழுந்த பத்தியா? அதுக்காக மட்டும்தான் உன்னை போனா போட்டுன்னு விடுறேன். இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். திரும்பி பார்க்காம ஓடி போயிடு.
வெண்பா குட்டி என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? உன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? பெரியம்மா, கடையில ஒரே கூட்டம். எல்லாத்தையும் எடுத்து வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க நீங்க எப்ப வந்தீங்க? காஃபி ஏதாச்சும் குடிச்சீங்களா? எங்க போயிட்டு வர? இங்கதான் பக்கத்துல கடைக்கு காய்கறி வாங்க. ஒரே கூட்டம். எங்க போயிட்டு வர? எங்க காய்கறி கடைக்குதாங்க. மலே, காய்கறி கடைக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் சொல்றேனே, ஒரு அரை மணி நேரம்னா பரவாயில்ல. 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆகுது. அது அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? கடையில என் ஃப்ரெண்ட் இருந்தா, அவகிட்ட பேசிட்டு கோவிலுக்கு வேற போனேங்க. நேரம் போனதே தெரியல. வரிசையா பொய்ய அடிக்கிட்டே போகாத, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் அந்த கம்பெனிக்கு போன? எந்த கம்பெனிக்கு? என்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாலே அந்த விஷ பாம்பு, அவ கம்பெனிக்கு நீ ஏன் போனன்னு கேக்குற? அது வந்து அங்க நான் பேசாத மல்லி. நான் அவ்வளவு சொல்லியும் நீ வேலைக்கு போயே திருவனு போயிருக்கல்ல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் சம்பாத்தியத்துல சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்ன மதிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் வேலைக்கு போறேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உன் பெரியம்மாவும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நீ வேலைக்கு போவேண்டாம் போயிருக்க. அப்படி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மல்லி, ஏன் மல்லி இப்படி எல்லாம் பண்ற? நான் இவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ண மாப்ள தம்பி. இந்த புள்ள புரிஞ்சிட்டு இருப்பா நானும் நினைச்சேன். போய் அவகிட்ட போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். ஐயோ, என்ன கேவலப்படுத்தணும் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளா? நீங்களே கேளுங்க. இல்லங்க, அது அவங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியாது. நீ வேலைக்கு போனதுனால தான் இந்த அவமானமே. மல்லி, தப்புதான். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடு. அவ சொல்ல மாட்டா, அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பா. என்னால எதையுமே செய்ய முடியலன்னு நினைச்சிட்டா போல. அப்படியே இருக்கட்டும். ஏய், ஐயோ மாப்ள தம்பி, மாப்ள டேய் கூப்பிடுப்ல மாப்ள. ஐயோ கூப்பிடுன்னு சொல்றேன்ல. டேய் இந்த பாருப்புல நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. போய் அந்த ராஜ சொரிக்கிட்ட போய் நின்னு இருக்க உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ, ராஜியோட சுயரூபம் இப்பதான் மாப்பிளைக்கு தெரிய வந்திருக்கு. அவர் உன்னை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாருன்னு உனக்கு நான் விளக்கமா சொன்னா இல்லையா? இப்ப எல்லாத்தையும் தலைய ஆட்டி கேட்டுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே, ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பிடிவாதம் பண்ற? ஏன் மல்லி, இந்த பிள்ளை என்ன பிள்ளை ஆச்சு? சொன்னா தானே பிள்ளை எனக்கு தெரியும். எதை சொல்றீங்க பெரியம்மா? 100 கணக்குல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியா இருந்தவரு இப்ப மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அது பரவாயில்லன்னு கூட வச்சுக்கலாம். கேரேஜுக்கு போய் கிரீஸுக்குள்ளயும் அழுக்குக்குள்ளயும் படுத்து உருண்டு வேலை செய்யறாரு. அது அந்த ராட்சசிக்கு தெரிய வந்து அவன் என்கிட்ட நக்கலா சொல்லி சிரிச்சா. நான் எதை சொல்லணும், எதை விடணும்னு சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஐயோ, இப்படி எல்லாம் ஆகணுமா கடவுளே? இவ்வளவு சொல்லியும் கேட்காம மல்லி ஏன் இப்படி நடந்துக்கிறா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா மல்லி அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறத வீடியோ எடுத்துட்டு அந்த ராட்சசிக்கு எனக்கே அனுப்பி வச்சிருப்பா. நம்ம நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது. இப்படியே இருந்துட்டா தானே இது தொடர்ந்து நடக்கும். உழைச்சு ஜெயிச்சு மேல வந்தா இப்படி எல்லாம் நக்கலா பேச முடியாதுல்ல. போராடுறேன், போராடி ஜெயிக்கிறேன்.
டாடாவோட போன்ல என்னோட படம் இருக்கு. சும்மா ஒரு குட்டி கலத்தை பண்ணலாமா? இதுல டாடாவோட படம் தான் இருக்கணும். இப்போ ஓகே. டாடா டாடா பா தோ வரேன். என்ன வெண்பா குட்டி? இங்க வாங்க. என்ன விஷயம்? வாங்கன்னு சொல்றேன்ல. ம். சொல்லு வெண்பா. டாடா இதுல கார்ட்டூன் வச்சு தரீங்களா? அம்மா சைடு லாக் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷனா வருது. அதை ஆன்சர் பண்ணாதான் அன்லாக் ஆகுமா? இந்தாங்க. என் போட்டோ. வெண்பா இந்த போனு மலிமா போன் தானே டாடா? இல்ல சும்மா தான் கேட்டேன். சீக்கிரம் வச்சு கொடுங்க டாடா. இதோ வைக்கிறேன் வெண்பா. என்னடா இது நம்ம போட்டோ இருக்குன்னு பாக்குறீங்களா? டூ பேட் இல்ல டாடா. நான் கூட மலிமா கிட்ட கேட்டேன், உங்க போன் தானே, உங்க போட்டோ வைக்கலாமான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் என்னோடது வைக்கலாம்ல. ஆனா நான் தானே பொண்ணு பொண்ணுன்னு சொல்றீங்க. என் போட்டோ வைங்கன்னு அழுதேன் டாடா. அதுக்கு மல்லி என்ன சொன்னா? சிரிச்சாங்க டாடா. நான் அழுகுறேன், அவங்க சிரிக்கிறாங்க. அதை மட்டும் கேட்காதுன்னு சொல்றாங்க. அவங்க பேட் அம்மா, குட் ஒய்ஃப். ஆனா நீங்க தான் மல்லிமா புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டிட்டீங்க. இல்லடா, உன் மல்லிமாவை நான் நல்லா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா மல்லி என்கிட்ட கூட சொல்லாம வேலைக்கு போயிருக்கா. அது கூட பரவாயில்ல. அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போய் அவமானப்பட்டிருக்கா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஆத்திரத்துல தான் நேத்து அப்படி நடந்துகிட்டேன். நீங்க தோழின்னு சொல்றீங்களே, உங்க அக்கா அப்படிதானே டேடா? அதுக்கு நீங்க மல்லியம்மா திட்டலாமா டேடா? அத என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. இருந்தாலும் மல்லியம்மா போன்ல உங்க போட்டோ தானே வச்சிருக்காங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. ஓகே டாடா, நீங்க கார்ட்டூன் சேனல் வச்சு கொடுங்க. இந்தா நீ போய் விளையாடு. தாப்பாள் வேற சரியா இல்லையே. சரி, யார் வர போறாங்க? அவர் தான் வெளியே போயிருக்காருல்ல. அவர் வரதுக்குள்ள குளிச்சிடலாம். என்ன வீட்ல யாரையுமே காணோம்? மல்லி, 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 சாரி மல்லி, யாரும் இல்லைன்னு நினைச்சு வந்துட்டேங்க. ஆமா, நானும் யாரும் இல்லைன்னு தான் குளிக்க வந்தேன். தால்பா போடலாம்ல? தாப்பாள் ஒர்க் பண்ணலங்க. எது? பாத்ரூம் கதவுல தாப்பாள் ஒர்க் பண்ணல. ஓ சரி, நீ குளி, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரல. நீ கதவை சாத்திக்கிட்டு குளி, நான் காவலுக்கு இங்கே நிக்கிறேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நேத்து ஏன் வேலைக்கு போனேன்னு கேட்டு அந்த கத்து கத்துனீங்க. இன்னைக்கு பாத்ரூம்க்கு காவல் நிக்கிறேன்னு சொல்றீங்க. ரெண்டுத்துலயும் என் மேல இருக்கிற அன்பு புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனா அதை வெளிப்படையா காட்டதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப போய் குளி. சரிங்க.
குளிச்சாச்சா? ஆ, கொஞ்சம் நகரு. கீழே. இங்க இருக்கா? வேர்த்திருச்சு அதான். சரி பண்ணியாச்சு. என்னங்க, என் மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறீங்க. ஆனா சிட்டு மூஞ்சி மட்டும் இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த சிடுமூஞ்சி தான் பொண்டாட்டிய மானத்தோட வாழ வைக்கணும்னு ஆசைப்படுது. நேத்து நடந்துகிட்டதுக்கும் அதான் ரீசன், இன்னைக்கு நடந்துகிட்டதுக்கும் அதுதான் ரீசன். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ம்? ம். ஏன் மல்லியம்மா எப்ப பார்த்தாலும் பிக் பார்ட்டி சாரியே கட்டிட்டு இருக்கீங்க, மத்த சாரீஸ்லாம் எங்க? ஏன் இது நல்லா இல்லையா? மத்த சாரீஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தீங்களா மல்லியம்மா? இந்த புடவை மல்லிமாக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அத சொல்லு முதல்ல. உங்களுக்கு தான் எல்லா சாரியுமே நல்லா இருக்குமே, வேணா சொல்லுங்க, நம்ம இந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா சாரியும் எடுத்துட்டு வந்துருவோம். வேண்டாம் வெண்பா, எனக்கு பாட்டி சாரி எல்லாத்தையுமே கட்டி பார்க்கணும்னு ஆசை, அதான் எடுத்து கட்டிக்கிட்டேன். நிஜமாவா? டூப் போடக்கூடாது. நான் ஏன் உன்கிட்ட டூப் விடணும்? ஏன் நாளைக்கு நீயே பெரிய பொண்ணானதும் சாரி எல்லாம் கட்டுறப்போ அம்மாவோட புடவை எடுத்து கட்டணும்னு ஆசைப்பட மாட்டியா? கட்டிப்பேன் கட்டிப்பேன். உங்களை அப்படியே இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பல மல்லியம்மா. அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு பிக் பார்ட்டி தானே அம்மா. ஓஹோ, அப்படி வரீங்களா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷங்க. எங்க இந்தாங்க. ரொம்ப சாரிங்க. சாரி எல்லாம் எதுக்கு? இல்லங்க, உங்களை மதிக்காம போனேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. வேலைக்கு போனா வீட்டுக்கு உதவியா இருக்கும்னு தான் போனேன். அது இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. சாரிங்க. சரி விடு, சாரி எல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம். ஏங்க, என் மேல கோவமாலாம் இல்லையா? சாரி கேட்காம எப்படி கோவம் போகும்? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நம்ம கோவத்துக்கு மதிப்பு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை நிறுத்திக்க வேண்டியதானே. மதிப்பே இல்லாத கோவத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி தான் சாரி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் செஞ்சது தப்புதான். சாப்பிடுறீங்களா? இல்ல, அதான் லஞ்ச் பேக்ல வச்சிருக்கல, அங்க போய் சாப்பிடுறேன். நேத்து நைட்டும் வீட்ல சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடாம போறீங்க. நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க. அப்படின்னா லஞ்ச் பாக்ஸும் வேணான்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தாதான் அதுக்கு பேரு கோவம். காசு இல்லாதவன் கோவம் குப்பை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்படி எல்லாம்? வெண்பா, ரெடியா? சரி டாடா. சரி வா, நான் ஸ்கூல்ல விட்டுறேன். நான் மல்லியம்மா கூடவே போயிடுறேனே. நான் விட்டுடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.